என்னோட பேரு விகாஷ். இந்த சம்பவம் 6 மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. நான் வீட்டில் இருந்து காலேஜ்க்கு ரயிலில் பயணம் செஞ்சுட்டு இருந்தேன். எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக்கிங் செஞ்சுருந்தேன். ஈவினிங் நேர ட்ரெயின் அது. நேரம் தவறாமல் வீட்டிலேருந்து புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தேன். ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றதுக்காக சில சிற்றுண்டிகளை வாங்கிட்டு என்னோட ட்ரெயினுக்காக காத்துட்ருந்தேன். ட்ரெயினும் திட்டமிட்ட நேரத்தில் வந்து சேர்ந்துச்சு. என்னோட சீட்டுக்கு மேலே பெட் இருந்ததுனால கீழே இருக்க சீட்டில் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே இருக்க பெட்டில் உட்காந்தேன். ரயில் புறப்பட இன்னும் 5 நிமிஷம் இருந்துச்சு. அப்போது ஒரு அத்தையும் அவங்க கணவரும் உள்ளே வந்தாங்க. அவங்க தங்களோட இருக்கையை தேடி அந்த அத்தை கீழே உள்ள பெட்டில் உட்காந்தாங்க. அவங்களோட கணவர் அவங்க திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு விரைவாக ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டாரு. ரயிலும் புறப்பட்டுச்சு. நான் என்னோட ஃபோனில் சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருந்தேன். பக்கத்தில் இருந்த இருக்கையில் மற்ற பயணிகளும் இருந்தாங்க. அவங்கள 2 தம்பதியாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அப்படியே உட்காந்து மணி 11 ஆகிருச்சு. நானும் மேலே போயிட்டு தூங்கிடலான்னு நினச்சேன். அதுக்குள்ள டிக்கெட் இன்ஸ்பெக்டர் வந்தார். எல்லாருமே தங்களோட டிக்கெட்டுகளை காட்டினாங்க. அப்போ அந்த ஆண்டிக்கிட்ட அவர் டிக்கெட்டு கேட்டார். அவங்க தன்னோட டிக்கெட்டை எடுத்து டிடிஆர் கிட்ட காட்டினாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் தவறான ட்ரெயினில் ஏறியிருக்கீங்க, உங்கள் டிக்கெட் வேறொரு ட்ரெயினுக்கு புக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த டிடிஆர் சொன்னார். அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி உங்களோட டிக்கெட்டை மாற்றிக்கணும். அதுக்கு அந்த அத்தை டிடிஆர் கிட்ட கெஞ்ச ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கு லேட்டாகி வந்ததுனால ட்ரெயினை கவனிக்காமல் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு நடந்த எல்லா விஷயமுமே புரிஞ்சுது. நாங்கள் போகிற ட்ரெயினும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கே போகும். ஆனால் அவங்களோட ஸ்டேஷன் 2 ஸ்டேஷனுங்களுக்கு அப்புறமா இருந்துச்சு. அங்கேருந்து அவங்க டாக்ஸியில் தான் போகணும். டிடிஆர் சொன்னார், உங்களோட சீட்டுக்கான பயணிகள் அடுத்த ஸ்டேஷனில் ஏறுவாங்க. அவங்க உங்கள் கூட இடத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா சரி, இல்லைன்னா நீங்கள் இறங்க வேண்டியது தான். அதுக்கு அந்த அத்தையும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா டிடிஆர் போயிட்டாரு. அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் காத்துட்ருந்தோம். அந்த அத்தை எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அவங்கள ஆறுதல் படுத்தினோம். பரவாயில்ல, நாங்கள் இருக்கோன்னு சொன்னோம். அடுத்த ஸ்டேஷனும் வந்துச்சு. அந்த இருக்கைக்கான பயணியும் வந்தாங்க. ஒரு பெண், அவங்களோட 2 குழந்தைகளும் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சைடில் லோவரும் மற்ற சைடில் அப்பர் இருக்கையும் இருந்துச்சு. அவங்க அந்த அத்தைக்கிட்ட, இது என்னோட டிக்கெட்டுக்கான இருக்கை, நீங்கள் இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அந்த ஆண்டி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க என்னோட இருக்கைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. நான் எந்த ஆட்சேபனையும் சொல்லவே இல்லை. ஏன்னா யாருக்கும் சிரமம் ஏற்படாமல் இரவு 11 மணி எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யாரும் அந்த ஆண்டிக்கான சீட்டை கொடுக்கவே இல்லை. ட்ரெயினில் கடைசி ஸ்டேஷனில் அந்த ஆண்டி இறங்க வேண்டிய இடம். காலையில் 7 மணி. நான் எழும்பி பாத்ரூமுக்கு போனேன். திரும்பி வரும்போது அந்த அத்தை ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். நான் அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொன்னேன். நேரம் கடந்து போனால் அவங்கள பார்த்ததில் எனக்கு மனசு வருத்தமாக இருந்துச்சு. அதனால் நான் அவங்கக்கிட்ட, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு சொன்னேன். நீங்கள் என்னோட இருக்கையில் உட்காரலாம், நான் நின்றுக்கிட்டே பயணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். என்னோட பேச்சை கேட்ட அந்த அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்கிட்ட உங்களோட சீட் எதுன்னு கேட்டாங்க. நான் எனக்கு மேல் பர்த் படுக்கை இருக்குன்னு சொன்னேன். அவங்க எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த எண்ணத்திலேயே இருந்தாங்க. நான் அவங்களுக்கு விவரமாக சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்களும் சரி, நாம் 2 பேரும் உட்காரலான்னு சொன்னாங்க. அவங்களும் சம்மதிச்சாங்க. நாங்கள் 2 பேரும் இருக்கைக்கு பக்கத்தில் வந்தோம். நான் பலமாக கெஞ்சியதுக்கப்புறமா அவங்க என்னோட வேண்டுகோளுக்கு இறங்குனாங்க. 2 பேரும் அந்த இருக்கையில் வந்து உட்கார்ந்தோம். நான் ரொம்ப நேரம் கெஞ்சினதுக்கப்புறமா அவங்க சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் 2 பேர்த்துக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போது அவங்க கொஞ்சம் ஓய்வு கிடச்சிது. அத்தை கண்களை மூடிக்கிட்டே ஏதோ யோசிக்க ஆரம்பித்தாங்க. இரவு நேரங்கிறதுனால தூக்கம் வந்தே தீரும். நான் அவங்கக்கிட்ட, அத்தை ஒரு வேலை செய்யலாம், நாம் 2 பேரும் எதிரெதிர் திசையில் தலை வச்சு தூங்கலாம், ரயில் இருக்கே பெருசாக இருந்ததுனால நமக்கு சரியாக இருக்கும்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் தூங்கினோம்.
என்னோட கால்கள் இருக்கும் பக்கத்தில் அவங்களோட தலை இருந்துச்சு. அவங்களோட கால்கள் இருக்கும் பகுதியில் என்னோட தலை இருந்துச்சு. என்கிட்ட போர்வை இருந்தது. அதை எடுத்துக்கிட்டேன். அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் குளிர் காரணமாக அவங்க நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட போர்வை எதுவுமே இல்லை. அவங்களோட பையில போர்வை இருந்துச்சு. ஆனால் மேலே ஏறும்போது அதை எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. இப்போ பையில இருந்து போர்வை எடுக்க அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்களோட பேகு கீழே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. நான் அவங்கள என்னோட போர்வைக்குள்ளே வர சொன்னேன். ஆனால் அவங்க பரவாயில்ல, இப்படியே சரின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் இப்படி எப்படி பரவாயில்ல, வந்துடுங்க, நம்ம 2 பேரும் ஒரே போர்வைக்குள்ளே தூங்கலான்னு சொன்னேன். இப்போ அவங்க என்னோட போர்வையில் என்னை ஒட்டி தூங்குனாங்க. எனக்கு சூடாக தோணுச்சு. சில நிமிஷங்களுக்கு அப்புறமா நான் என்னோட நிலையை மாற்ற ஆரம்பித்தேன். ஆனால் இடம் இல்லாததுனால பின்னாடி செல்ல முடியல. அதுக்கப்புறமா அப்படியே நான் படுத்திருந்தேன். அவங்களுக்கு வயசு ஒரு 35. அவங்களோட அடையாள அட்டையை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் என்னோட தலையை அவங்களோட கால்களுக்கு மேலே வச்சு தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அத்தை கொஞ்ச நேரம் கழித்து கண் முழிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு நான் நினச்சி கொஞ்சம் பதட்டப்பட்டேன். அத்தை என்கிட்ட என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஏன் உங்களோட கால்களுக்கு மேலே தலையை வச்சேன்னு கேட்டேன். அவங்க கிட்ட தலைக்கு கீழே ஏதாவது வச்சு தூங்குற பழக்கம் எனக்கு இருக்குது. இங்கே எதுவும் இல்லாததுனால நான் உங்களோட கால்களுக்கு மேலே தலையை வச்சேன். இதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. என்னோட பேச்சு கேட்டு அவங்க கொஞ்சம் கோபமா, என்னால் உனக்கு தொந்தரவாக இருக்கான்னு கேட்டாங்க. நானும் இல்லத்த, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சரி நீங்கள் தூங்குங்க, நான் இனி என்னோட தலையை உங்கள் கால் மேலே வைக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, இல்லை, நீ ஒரு வேலை செய், நீ கீழே போய் என்னோட பையிலேருந்து போர்வை எடுத்துட்டு வா, அதை மேலே தலையை வச்சு தூங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையிலேருந்து ஒரு சாவியை எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் இதை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. சரி, நானும் அந்த போர்வை இருந்தால் தலைக்கு வச்சு தூங்கலான்னு சொல்லி கீழே இறங்கி வந்து அவங்களோட பையை எடுத்தேன். அவங்களோட பை ரொம்பவே பெருசாக இருந்தது. அதில் வேறு பல பொருட்களும் இருந்துச்சு. அதை எளிதாக இழுக்கவே முடியலை. நானும் ஆண்டி, நான் போகலாமான்னு கேட்டேன். அவங்க சரி மேலே வான்னு சொன்னாங்க. நான் மேலே போனதுக்கப்புறமா அவங்க தன்னோட தலையை பக்கமாக சாய்ச்சிக்கிட்டு படுக்க ஆரம்பித்தாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு உதவி செஞ்ச, நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யணும் இல்லையா? அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரே தலையணையில் தலை வச்சுக்கிட்டோம். ஆனால் தலையணை போதுமானதா இல்லை. ஆனால் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட தலையை நோக்கி கை நீட்டி என்னோட கையில் தலையை வச்சு படு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டி, இது தேவையில்லை, நான் இப்படியே படுத்துக்கலாம். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுத்து தூங்குன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் திரும்பி படுக்க முயற்சி செஞ்சேன். அத்தையும் தூங்கிட்டாங்க. போர்வையோட வெப்பம் அதிகமாக இருந்தது. எனக்கு தூக்கம் வரவே இல்லை. என்னோட நிலை ரொம்பவே மோசமாக இருந்தது. அந்த ஆண்டியோட மூச்சு என்னோட கழுத்தில் வந்து பட்டுச்சு. என்னோட இதயம் வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. என்ன செய்யறது, என்ன செய்யக்கூடாதுன்னு புரியவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஆண்டியோட கை என்னோட தலைக்கு கீழே இருந்துச்சு. வலிக்கிறது போல இருந்துச்சு. நான் தூங்குறேனா இல்லை அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா அவங்க கேட்டாங்க, ஏன் தூக்கம் வரலையா, ஏதாவது பிரச்சனையா? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல. ஏன் மேலே கை வச்சு சொன்னாங்க, மன்னிச்சிரு, எனக்கு இப்படி படுத்து தூங்கிதான் பழக்கம். நான் என்னோட டெடி பேரை இப்படி தான் கூட கட்டி பிடிச்சி படுப்பேன். நான் அதை பொருட்படுத்தாம நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நானும் போகணும், ஆனால் ஏறுறது இறங்குறது பயமாக இருக்குன்னு தயங்குனாங்க. நான் உதவி செய்யலான்னு நினச்சேன். ஏற